நடிகர் தனுஷ் ரெண்டாவது திருமணம் மணப்பெண் இவங்க தான் வெளியான அந்த பரபரப்பு தகவல். சோகத்தில் மூழ்கிய ரஜினிகாந்த் குடும்பத்தினர்கள் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, தனுஷ் அவர்கள் இதுக்காக தான் இப்போ அவசர அவசரமா சும்மா இருந்த அந்த விவாகரத்து முடிவை மீண்டும் இப்போ ஜூஸ் தட்டி வெளில எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யாவை காதல் வச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை எல்லாம் சொன்ன மாதிரி 18 வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா போணுச்சு. 2 பசங்களும் இருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு விவாகரத்து வழங்கிட்டு எதற்காகப்பா இப்படி தேவலோசம் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள். தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு பேர் எடுத்திருக்காரு, நல்ல ஒரு நடிகராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. குறுகிய காலத்தில் 50 படம் நடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த டைமில் எல்லாருமே பார்த்து அவங்க குறை சாற்ற விதமாக போயிட்டு தேவையில்லாம விவாகரத்து பண்ணுறாருன்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்காம, இது என்னுடைய வாழ்க்கை, என்னால் இனிமேல் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ முடியாது, அதனால எனக்கு கண்டிப்பாக விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தான். இப்போது விவாகரத்துக்கு மீண்டும் அப்ளை பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ள கண்டிப்பாக விவாகரத்து கிடைச்சிடும். விவாகரத்துக்கு பிறகு தனுஷ் அவர்கள் என்ன பண்ண போறாரு? அதற்குள்ளாக தனுஷ்க்கு ஏற்கனவே ஒரு நடிகை கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கான். அந்த பழக்கம் அவங்க குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க குடும்பத்தினருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சி போயிருக்கான். ஸோ ஐஸ்வர்யாவை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ பரவாயில்லப்பா, காலில் விழுந்து கும்பலாம் அந்த பொண்ணை. அதற்கு என்ன காரணம்? ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க. ஸோ தான் ஒரு கோடீஸ்வரருடைய பொண்ணு, சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணு அப்படிங்கிற ஏகப்பட்ட ஈகோ. அதனாலேயே தனுஷ் குடும்பத்தை சுத்தமாக மதிக்கவே மாட்டாலும் ஐஸ்வர்யா. ஏன் தனுஷே சரியாக மதிக்க மாட்டாங்களாம். எப்போதுமே தான் வச்சுதான் சட்டம், தான் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களாம். அது அவங்க குடும்பத்தினருக்கு பிடிக்காமே போயிருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷால் பொறுக்க முடியாமல் தான் விவாகரத்து வழங்கியிருக்காரு. ஆனால் இப்போ தனுஷ் அவர்கள் பழகிட்டு இருக்க அந்த நடிகை அப்படிங்கிறவங்க ரொம்ப 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 சாஃப்டான டைப்பாம். தனுஷை ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்களாம். அதோட தனுஷ் குடும்பத்தினரை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்களாம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனுஷ் குடும்பத்தினருக்கு அந்த நடிகை மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நடிகையை மட்டும் தனுஷ்க்கு திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தனுஷோட வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமே ரொம்ப அழகா ஒரு பொன் வசந்தமா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நடிகை தான் இனிமே தனுஷோட ஒய்ஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதோட அந்த நடிகைகிட்ட பேச்சுவார்த்தையும் போயிருக்காங்களாம். ஸோ அந்த நடிகையும் இப்போ ஓகே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த நடிகைக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு. திருமணம் ஆகி அவங்களுக்கும் விவாகரத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட நிலைமையில அவங்க இது வரைக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நடிகை தான் தனுஷ்க்கு சரியான ஜோடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தனுஷோட குடும்பத்தினருக்கு முடிவு பண்ணி அவங்க குடும்பத்தில் போய் பேச்சுவார்த்தையும் போயிருக்கு. அதற்கு அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். அந்த வகையில் விவாகரத்து வாங்கின கையோட அந்த நடிகைக்கும் தனுஷ்க்கும் இப்போ நிச்சயார்த்தம் பண்ண போறதா தனுஷ் குடும்பத்தினர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த விஷயம் தான் இப்போ இணையத்திலே வெளியாயிருக்கு. ஒருவேளை அந்த நடிகையோடு ஏற்பட்ட பழக்கம் தான் இந்த விவாகரத்துக்கு காரணமா இருக்குமா, இல்ல விவாகரத்தை வழங்கிடலாம் சொல்லி முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் அந்த நடிகையுடைய பழக்கம் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்கள்ட்ட கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. எப்படி எது இருந்தாலும் பரவாயில்ல, தனுஷ்கும் அந்த நடிகைக்கும் நிச்சயார்த்தம் நடந்த கையோட அடுத்த மாதமே மிக மிக பிரம்மாண்டமான முறையில அவங்களுக்கு திருமணம் நடைபெற போறதா மிக முக்கியமான தகவல் இப்போ இணையத்தில் வெளியா இருக்கு.